ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஹெவன்லி டீமன் ரீபார்ன் மேன்வாவோட 53வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம். மற்ற 52 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ இருந்துட்டு என்னதான் ஏங்க காப்பாற்ற போயிருந்தாலும் அந்த இடத்துல பிளட் ஜாம்பிஸ் இருக்கிறதுனால நம்ம ஹீரோக்கு எதிராக பயங்கரமான டிஸ்அட்வான்டேஜ் தான் இருந்திருக்கும். இருந்தாலும் மேனேஜ் பண்ணி வில் பவரோட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ அந்த பெட் ஜாம்பில அட்டாக் பண்ணிட்டு இன் எனி கேஸ் இன்னைக்கு நான் சாக போறது கிடையாது, என்னோட 2 மாஸ்டர்ஸ்க்காகவும் என்னால சாக முடியாது. மூன் பேக் இருந்துட்டு என்னோட மாஸ்டர் கொலாப்ஸ் ஆன உடனேமே இருந்துட்டு எதிராக செயல்பட ஆரம்பிச்சான். இது சாதாரண கோஇன்சிடென்ஸ் தானா? இல்ல, அதுக்கு வாய்ப்பே இருக்க முடியாது. பல வருஷத்துக்கு நிழல்கள்ல இருந்து என்னோட மாஸ்டரோட டவுன்ஃபால்காக அவன் பிளான் போட்டு இருந்திருக்கணும். இவன் தான் மாஸ்டர் பாய்சன் பண்ணதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. எனக்கு எவிடன்ஸ் இல்ல, பட் இன்னைக்கு அது கிளியரா இருக்கு. நான் மட்டும் அந்த பாய்சனை பத்தி இன்னும் கண்டுபிடிக்க முடிஞ்சு அப்படின்னா நல்லா இருக்கும். என்னோட போன வாழ்க்கையில நான் சீச்சுவான் கிளான் தான் இந்த பாய்சனை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா சீச்சுவான் கிளான் தான் மாய்சன்ஸ் மாஸ்டர் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். சோ அவங்கள தவிர வேற யாராலுமே இந்த அளவுக்கு ஒரு பொட்டன்டான பாய்சனை கண்டுபிடிச்சிருக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணல. பட் இப்போ டிஃப்ரெண்டா இருக்கு எல்லாமே. இது ஹெவன்லி டீமன் கல்ட்டோட ஹார்ட்லயே இருந்துட்டு யூஸ் பண்ணிருக்கானுங்க. அந்த சீச்சுவான் கிளான் மேபி மாஸ்டர் ஆஃப் த பாய்சனா ரிகார்டட் பண்ணப்படலாம். பட் ஹெவன்லி டீமன் கல்ட்டோட லீடரை பிரிங் டவுன் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் கிடையாது. ஒரு மியர் பாய்சன் இந்த அளவுக்கு கேலிபருக்கு ஒரு மேனை பிரிங் டவுன் பண்ணது அப்படின்னு நினைச்சது ரொம்பவே இம்பாசிபிள். அப்படியே ஒரு பாய்சன் கிராஃப்ட் பண்ணப்பட்டிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயமா யூஸ் பண்றது அப்படிங்கிறது ஹெவன்லி டீமன் கல்ட்டுக்கு எதிராக ஒரு வாரையே டிக்ளேர் பண்ற மாதிரி. சீச்சுவான் கிளானுக்கு இந்த ஹெவன்லி டீமன் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பா ஆர்த்தடாக்ஸ் செக்ட்ல இருக்கிற யாருமே இந்த ரிஸ்க் எடுக்கவே மாட்டாங்க. இந்த வைஸ் லீடர் தான் உண்மையாலுமே இந்த மேட்டர்ல இன்வால்வ் ஆயிருக்கான் அப்படின்னா, நான் இவனை டிஃபீட் பண்ண அப்படின்னா எல்லாமே எனக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப அந்த டிவைன் ஃப்ளேமை யூஸ் பண்றான். யூஸ் பண்ணோன்னு அந்த மூன் பேக்கு ஷாக்கா தான் இருக்கு. அந்த ஹெல்ஸ் பிளேடுக்கு இன்னுமே ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. ஏன்னா டிவைன் ஃப்ளேமை பார்த்தாலே அங்க இருக்கிற கல்ட் மெம்பர் எல்லாமே அடிப்பணி ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்ல. நான் கிளியரா அவனை எனிமியா தான் பார்த்தேன். இருந்தாலும் அவனோட பிரசன்ஸை பார்த்து என்னோட ஃபீலிங்ஸை சர்ப்ரைஸ் பண்ண முடியல. ஏன்னா இந்த டெமானிக் கல்ட்டில் இருக்கிறவங்கள இந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸை ப்ரொவோக் பண்ற வைக்க ஒரே ஒரு விஷயத்தால மட்டும்தான் முடியும். அதுதான் டிவைன் ஃப்ளேம்ஸ். இப்படி நினைச்சிட்டு இருக்கப்ப மூன் பேக் சோ இதுதான் ரியல் டீலா? இந்த ஃப்ளேம்ஸை காமிச்சுதான் அந்த அண்டர்கார்ட் டெமானிக் குரூப்பை இவனுக்கு விசுவாசமா மாத்தினானா? இதை பார்க்கும் பொழுது இந்த சண்டையில எந்த ஒரு ஆலைஸுமே எனக்கு முடியறப்ப மிச்சம் இருக்க மாட்டானுங்க போல. இன்னொரு பிளட் ஜாம்பி கொல்லப்பட்டுருச்சா? டஸ் மீன் யங் லீடரோட அந்த ஃப்ளேம் அவனோட சொந்த ஆளுங்க மேல எந்த ஒரு எஃபெக்ட்டுமே ஏற்படுத்தலையா அப்படின்னு நினைச்சிட்டு, சோ இதுதான் கம்ப்ளீட்டட் டிவைன் ஃப்ளேமா? யங் லீடர் என்னோட இன்கம்ப்ளீட்டான வெர்ஷன்ல சில லீப்ஸும் சில பவுன்ஸும் மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. யங் லீடர் டேலண்டோட பிறந்து ஒரு டேலண்டான பாடியை பெற்று இப்ப இருக்கிற லீடர் கிட்ட இருந்து லவ் கெயின் பண்ண நீ அவரோட பிரசேசான அப்ரெண்டிஸ் மட்டும் ஆனது இல்லாம ஹெவன்லி டீமனோட டிவைன் ஆர்ட்டியை நீ இன்ஹெரிட் பண்ணிருக்க. உன்னோட வாழ்க்கை எப்படி இவ்வளவு நல்லாதான் அமையுது? எங்களுக்குலாம் அப்ப அநியாயமா இல்லையா அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோ எது நான் எனக்கு கிடைச்சிருக்கிற டேலண்டட் பாடி எல்லா விஷயத்தையுமே நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றியா? நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு எந்த அளவுக்கு நரகத்தை வேதனை அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சத்தியமா தெரியாது. வைஸ் லீடர் இல்ல மூன் பேக் அப்படிங்கிறப்ப மூன் பேக் இந்த மாதிரி ஒரு யங்கா இருக்கிறவன் ப்ராப்பரான டைட்டிலை இக்னோர் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா பேர் சொல்லி கூப்பிடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரூடா இல்லையா அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோ புல்ஷிட். நம்ம 2 பேருமே இந்த இடத்துல ஒருத்தவங்க கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கப்ப பொலைட்டா இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. என்னோட வார்த்தைகளை மார்க் பண்ணி வச்சுக்கோ. நீ இந்த இடத்துல வீழாதான் போற, அதுக்கப்புறம் உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே எனக்கு சொல்லதான் போற அப்படிங்கிறப்ப மூன் பேக் ஹவ் அப்சர்ட், நான் எப்படி உன்கிட்ட அது எல்லாத்தையுமே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு தெரியல அப்படிங்கிறப்ப ஹீரோ நீ பேசுவ யூ டீமன், என்னோட மாஸ்டருக்கு எதிராக என்ன பாய்சனை யூஸ் பண்ண அதை நீ எங்க இருந்து எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீ என்கிட்ட சொல்லதான் போற அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ளேமை வச்சு அந்த இடத்துல போயிட்டு அட்டாக் பண்றப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய கிளாஷே நடக்குது. அப்பதான் அந்த ஷின்ஜங் ஹே பிளட் ஸ்வார்ட், நம்மளோட யங் லீடர் அந்த கேவ் ஆஃப் லேட்டன்ட் டீமன்ஸ்ல இருந்தானே வந்தாரு கரெக்டா அப்படிங்கிறப்ப ஆமா சார் அப்படிங்கிறப்ப எனக்கு கரெக்டா ஞாபகம் இருந்துச்சு. அப்படின்னா அந்த டைம்ல அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீ தானே ஜெனரல் மேனேஜரா இருந்த அப்படிங்கிறப்ப அதுவும் கரெக்ட் தான் சார் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அந்த ஹெல்ஸ் பிளேட் அப்படியே நடுநடுங்கி போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீ ஒரு நல்ல ஜாபை பண்ணிருக்க. யங் லீடர் அவரோட பெஸ்ட்டை இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சோ நம்மளுமே சில எஃபர்ட்டை போட்டாதானே நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப ஆமா சார் அப்படிங்கிறப்ப அங்க நடுநடுங்கி இருக்கான்ல அந்த ஹெல்ஸ் பிளேடு அவரை நோக்கி அவரோட அந்த 2 ரிங்கு மாதிரி இருக்கிற வெப்பனை அனுப்பி வைக்கிறாரு. அவர்கிட்ட கொஞ்சம் சுதாரிச்சு பின்னாடி திரும்பி ஒரு வெப்பனை தடுத்துறான். பட் இன்னொரு வெப்பனை அவனோட ஒரு கையை வெட்டி எடுத்துறது நிழல்ல பார்த்தா தெரியும். அதோட இந்த சாப்டர் முடியுது.
நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த ஷின்ஜங் தாத்தா இருந்துட்டு இன்னுமே மத்த பிளட் ஜாம்பிஸ் கூட தான் இருந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதை வந்துட்டு காமிக்கிறாங்க. இங்க அந்த ஹாண்டா கூட இந்த ஷேடோ, ஃபிஸ்ட் கிங், அதுக்கப்புறம் ஏயாங் இவங்க 3 பேர் இருந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கதை காமிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஹீரோ வந்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு பாக்குறப்ப நாட் சோ ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூன்பேக் பக்கத்துல வந்துட்டு அவரோட ஃபிளேமை வச்சு அட்டாக் பண்ணி ஹீரோவை தூக்கி வீசிட்டு என்ன ஓடுற அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோ வந்துட்டு சோ இது வந்துட்டு நோ குட்டா, நான் வந்துட்டு என்னோட டிவைன் ஃபிளேம்ஸை வந்துட்டு வெளியே விட்டு அந்த மொமெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னு நினைக்கிறப்ப மூன்பேக்கர் யங் லீடர் நீ வந்துட்டு என்ன முட்டாள் நினைச்சியா, எனக்கு எதிரா எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு நினைச்ச, எவ்வளவு நைவா இருப்ப நீனு அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படின்னா வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஸ்பீரை கொண்டு போயிட்டு அட்டாக் பண்றப்ப அவர் வந்துட்டு தன்னோட கையில ஃபிளேமை வர வச்சு அதை வந்துட்டு பிளாக் பண்ணிடுறாப்ல. அதுக்கப்புறம் ஃபிளேமை வச்சு அட்டாக் பண்றப்ப ஹீரோ வந்துட்டு அதுல இருந்து தப்பிச்சாராம். இதே மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுருக்கப்ப கடைசியில தோல்ல வந்துட்டு ஒரு கீரெல்லாம் போட்டாராம். அதுக்கப்புறம் மறுபடியும் அவனோட கையில வந்துட்டு அந்த எக்ஸ்ப்ளோசிவான மார்பிள்ஸ் வந்துட்டு போட்டிருக்கானயா, அதை வச்சு மூன்பேக் கிட்ட கொண்டு போயிட்டு வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை லான்ச் பண்றப்ப இடையில ஒரு பிளட் ஜாம்பி மேல பட்டு அது வந்துட்டு வெடிச்சிருது. ஹீரோ வந்துட்டு இந்த பிளட் ஜாம்பி இருந்துட்டு வழியில வந்துட்டு அந்த எக்ஸ்ப்ளோஷனை மூன்பேக்கு பதிலாக அது எடுத்துக்கிச்சு. அது மட்டும் இல்லாம அது கம்ப்ளீட்டா ஃபைனா இருக்கிற வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப மூன்பேக் இருந்துட்டு உன்னை பாக்குறப்ப நீ ரொம்ப டயர்டான மாதிரி இருக்கு யங் லீடர் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு ஷின்ஜங் இருந்துட்டு வந்துட்டு அந்த மூன்பேக் அட்டாக் பண்றப்ப அந்த மூன்பேக் வந்து பின்னாடி போயிட்டு தப்பிச்சாராம். அப்ப ஹீரோ வந்துட்டு ஷின்ஜங் உங்களோட கை அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த ஓல்டு மேனை பத்தி நீங்க கவலைப்பட தேவையே இல்லை யங் லீடர், நான் வந்துட்டு ஒரு கைக்காக என்னோட விரல்களை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், எனக்கு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல ட்ரேடு அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்படிங்கிறப்ப அந்த பிளட் ஸ்வாட் இருந்துட்டு தன்னோட ஒரு கை இல்லாம வந்துட்டு இருக்கிறாரு. ஹீரோ வந்துட்டு பிளட் ஸ்வாட் அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டு நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த பிளட் ஜாம்பிஸை டேக் டவுன் பண்றதுக்கு நாங்க நிறைய லாசஸ் வந்துட்டு சஃபர் பண்ணிட்டோம், எங்களுக்கு வந்துட்டு வேற நிறைய ஆப்ஷன்ஸே கிடையாது, இந்த இடத்த விட்டு வெளியே போறதுக்கு எங்கள்கிட்ட ஸ்ட்ரென்த் உள்ள தேவையான ஸ்கில்லும் இல்ல, இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் இந்த பிளட் ஜாம்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிசிபேட்டே பண்ணல, அதுங்க மட்டும் இல்ல அப்படின்னா இந்த ஃபைட் இருந்து இவ்வளவு ஒன் சைடடா இருந்திருக்காது, நான் வந்துட்டு இன்னுமே நல்லா வந்துட்டு இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி இருந்திருக்கணும், நான் இந்த டிவைன் ஃபிளேம்ஸ் அச்சீவ் பண்ணியும் கூட என்னால பண்ண முடிஞ்சது எல்லாமே ரிக்ரெட் மட்டும்தான், இதுதான் எனக்கான என்லைனா அப்படின்ட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த நேரத்துல நின்றுட்டு இருக்கப்ப நீ வந்துட்டு நல்ல வேலை பண்ணிருக்க மை ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கரமா யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்பதான் அந்த இடத்துல சில வாசகங்கள் சொல்றாங்க, ஒரு பீயிங் இருந்துட்டு ஒரு மேனோட உருவத்தை வந்துட்டு எடுத்தோம், ஒரு மனுஷனால முடியாத மிராக்ஸால இருந்துட்டு அது வந்துட்டு மேனிஃபெஸ்ட் வந்துட்டு பண்ணும், ஒரு மனுஷனா வந்துட்டு இந்த உலகத்துக்கு வந்துட்டு மனிதத்துவத்தையே இருந்துட்டு டிரான்செண்டன்ட் பண்ணி வேற ஒரு பீயிங்கா மாறினவங்க, அந்த டிரான்செண்டன்ட் டேர்ம்ல இருக்கிற பீயிங் தான் தி ஹெவன்லி டீமன் அப்படிங்கிறப்ப எல்லாருமே ஃபாதர், லீடர், மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கானுங்க. அப்பதான் மறுபடியும் எப்படா வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்பேக் இருந்துட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கிறாப்ல. அதுக்கப்புறம் ஹீரோவோட தலையில கைய வச்சு உண்மையாலுமே நீ நல்ல வேலை பண்ணிருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறப்ப அவர் வந்துட்டு சோ ஃபைனலா நீ வந்துட்டு என்ன மாஸ்டர் அப்படின்னு கூட்டிட்டியா, உண்மையுமே இது வரைக்கும் நீ நல்லா தான் பண்ணிருக்க மை ஸ்டூடெண்ட், இதுக்கப்புறம் உன்னோட மாஸ்டர் கிட்ட எல்லாத்தையுமே விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.